வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா லான்ச் ஆகிடுச்சு. ஃபைனலாக 1,25,000 லான்ச் ஆகிருக்கு. போன S22 அல்ட்ரா 1,10,000 லான்ச் ஆச்சு. இது அப்படியே 15,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் அதே டிஸ்பிளே தான் இருக்குது. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்ஸி அப்படின்ட்டு புது சிப்பு, ஒரு ஓவர் கிளாக்டு சிப் போட்டிருக்காங்க. ISP கேமிங்க்கு, கூலிங்கு இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது தவிர 200 MP கேமரா வேறு வந்திருக்கு. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃபோனோட டிசைன் கூட ஸ்லைட்டாக சேஞ்ச் இருக்குது. நல்லா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர். இது தவிர பிளாக் இருக்குது, லான்ச் பண்ணல. லாவெண்டர் கலரு. மோஸ்ட்லி லேட்டராக லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்தியாவில். அப்புறம் பர்கண்டி கலரும் எங்கேயுமே லான்ச் பண்ணல. அதுவும் ஃபியூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB 256GB மாடலு. இதுதான் 1,25,000. இது தவிர இன்னும் ஒரு 10,000 ரூபா கொடுத்தா 512GB இருக்குது. அதை கூட எக்ஸ்ட்ரா இன்னும் 20,000 ரூபா கொடுத்தா 1TB மாடலும் கிடைக்குது. இதிலே போட்டிருக்காங்க இந்தியன் சிம் கார்ட்ஸ் ஒன்லி அப்படின்ட்டு. இதில் MRP 1,50,000 போட்டிருக்கு. 1,49,999 போட்டிருக்கு. சார் வேல்யூ இதில் மோஸ்ட்லி போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். IMA இதுதான் போட்டிருக்கு. சார் வேல்யூ உள்ளே தான் இருக்கும். டியூவல் சிம்மு, க்ரீன் கலர் அவ்வளோதான் போட்டிருக்கு. இந்தியன் சிம் கார்டு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, க்ரீன் கலர்னால் அந்தளவுக்கு ஒன்றும் க்ரீனாக இல்லை, ரொம்ப மைல்டு க்ரீன் கலர் தான் இருக்குது பேக்கில். அது தவிர பாக்ஸில் சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, USB Type C to C கேபிள் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த யூசர் மேனுவல் இதெல்லாம் இருக்குது. இதில் சார் வேல்யூ போட்டிருக்கு. ஹெச்ஆர் 0.765 கம்மியாக தான் இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் சார். பாடி சார் போட மாட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்த வரைக்கும் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளாட் ஸ்க்ரீன் ஆக்கிட்டாங்க. போன இதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக சைட்லலாம் கர்வ் இருந்துச்சு. இதில் அந்த அளவுக்கு கர்வ்ஸ் இல்லை, சுத்தமாக கிட்டத்தட்ட ஃப்ளாட் ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நல்லாயிருக்கு. அது தவிர இந்த ஃப்ளாட் ஸ்க்ரீனால் கொஞ்சம் பாக்ஸ் டிசைன் மாதிரி இருக்குது. கர்வ்டு பின்னாடி கூட அந்த அளவுக்கு கர்வ்டு இல்லை. அதனால் பாக்ஸ் டிசைன் மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்லி திக்கர் இது மாதிரி இருக்குது. ஆனால் ஹைட்டு, டிஸ்பிளே சைஸு எல்லாமே அதே தான் இருக்குது, ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆனால் பேக்கில் கொஞ்சம் கேமரா பம்ப் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெருசாக இருக்குது. எல்லா கேமராஸ்க்குமே கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த ரிங்கு இதெல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸு அதெல்லாமே அதே தான் இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக பேக்கில் எல்லா கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸும் எதுவுமே சேஞ்ச் இல்லை. ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக அந்த ஆர்மர் அலுமினியம் அந்த ஃப்ரேம் தான் இருக்குது. பாட்டமில் அந்த ஸ்டைலஸ்க்கு தனியாக இருக்குது போட்டு. லவுட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type C போட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட்டு. டியூவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்பேண்ட் மெமரி வழக்கம் போல் கிடையாது. சிம் 1 சிம் 2 2 ஸ்லாட்டுமே இருக்குது. அது தவிர eSIM சப்போர்ட்டும் இருக்கும். டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பேக்கில் அந்த 200 MP கேமரா. இதுதான் ஃபஸ்ட் டைமாக சாம்சங் 200 MP கேமரா யூஸ் பண்ணுறாங்க. லான்ச் இவெண்ட்டில் ஆல்ரெடி பில்டப் கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும், லோ லைட்டில் பயங்கரமான ஃபோட்டோகிராஃபி இருக்கும், அதெல்லாமே க்ளைம் பண்ணுறாங்க. அது தவிர அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்குது, டெலிஃபோட்டோவும் இருக்குது. 3x டெலிஃபோட்டோ ஒன்று இருக்குது, அந்த பெரிஸ்கோப் கேமராவும் இருக்குது. 10x வரைக்கும் ஜூமு, 100x ஸ்பேஸ் ஜூமு வழக்கம் போல். அது தவிர டிஸ்பிளேவும் 6.8 inch Quad HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே அதெல்லாமே இருக்குது. பூட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே எப்படி இருக்குது, அது கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம். ஓகே, S23 அல்ட்ரா செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரீன் பார்த்தாலே தெரியும். Quad HD ப்ளஸ் ஸ்க்ரீன் தான். கர்வ்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. முதல்ல டிஸ்பிளேக்குள்ளே போயிடுவோம். டிஸ்பிளேயில் அடாப்டிவ் பிரைட்னஸ்ஸு, மோஷன் ஸ்மூத்னஸோ அடாப்டிவில் தான் இருக்குது. இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அந்த ஆப்ஷன் தான் இருக்குது போன இது மாதிரியே. ஸ்க்ரீன் டிஃபால்ட்டாக ஃபுல் HD ப்ளஸில் தான் இருக்கும். நம்ம தான் Quad HD ப்ளஸில் மாற்றிக்கணும். அப்ளை கொடுத்தா Quad HDயில் மாறிடும். மற்றபடி டிஸ்பிளேயில் எதுவும் புதுசான ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டிஸ்பிளே பிரைட்னஸும் அதே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2000 nitsலாம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1750 nits தான் பிரைட்னஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட், முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிடுவோமா. செக்யூரிட்டி, ஃபிங்கர் பிரிண்ட். குவால்காமோட அடுத்த ஜென்ரேஷன் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் போன ஜென்ரேஷன் கூட கொஞ்சம் இதுவாக இருக்குது, பெட்டராக இருக்குது. ரிமோட் லாக்லாம் நமக்கு தேவையில்லை. இது லாக் பண்ணியாச்சு.
வச்ச உடனே அன்லாக் ஆகிடுது. ஸோ அல்ட்ராசானிக் தான். ஸோ ரொம்ப கம்மி பேர் தான் வந்து அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆப்டிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. அடுத்தது ஸோ செட்டிங்ஸில் வேறு எதுவும் புதுசான சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஸோ ஒன் UI 5.1. ஸோ ஒன் UI 5.1 வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸு ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்டு 13 தான் ரன் ஆகுது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சாம்சங் தெரியும், 4 வருஷம் வந்து OS அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, 5 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்க. அது தவிர எய்டாவில் போவோம். ஸோ எய்டாவில் போனால் 6 எங்கே போட்டிருக்கு இன்ஸ்டால் ரேம் 12 GB இருக்குது. அதில் வந்து 10.8 GB இருக்குது. 256 GB 222 GB இருக்குது. சில கண்ட்ரியில் நிறையா ஸ்பேஸ் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு மோஸ்ட்லி ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால தான் இருக்கும். அதோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2. ஸோ ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸ் பார்த்துருப்போம். IQ 11 இருக்குது, OnePlusோட 11 இருக்குது. இப்போ வந்து இது ஆனால் இதில் என்னென்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்ஸி அப்படின்ட்டு போட்டு ஓவர் கிளாக்டு இது. ஸோ 3.2லேருந்து வந்து 3.36 GHz வந்து ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க இதோட இது. அவ்வளோதான், வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஆனால் ஜிபியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேமிங் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி Quad HD +, 6.78 இன்ச்சு 120Hz டிஸ்பிளே இருக்குது. பேட்ரி 5000 mAh. ஸோ இதில் போட்டிருக்கு 5000 mAh பேட்ரி, 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ DRM இன்ஃபோ போனால் வழக்கம் போல் எல்லாத்துலேயுமே ஸோ இதில் 10 தான் போட்டிருக்கு. ஆனால் 1லேருந்தே வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். HDR10, HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது. வைடுவெல் N1 சப்போர்ட்டும் இருக்குது. ஆப்வியஸ்லி மேனுவல் கேமரா கம்பேரபிள் ரா சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ ரா சப்போர்ட் எல்லாமே இருக்குது. சென்சார்ஸு எல்லா சென்சார்ஸுமே இருக்கும். ஸோ எல்லாமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ரெஷரு, எல்லா சென்சாருமே, ப்ராக்சிமிட்டி, எல்லா முக்கியமான சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது S Pen. ஸோ S Penல வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ S Pen ஓப்பன் பண்ண உடனே இது காட்டிடும். ஏர் ஆக்ஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி இதுக்கு செலக்ட்டுக்கு இது எல்லாத்துக்குமே ஸோ எக்கச்சக்க S Pen ஃபீச்சர்ஸு, டெக்ஸ்ட்டு மூவ் பண்ணால் என்ன இது, ஸோ S Pen செட்டிங்ஸு, ஃபீச்சர்ஸு, லாக்கு, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி போன இதிலே பார்த்துருப்போம் S22 அல்ட்ராலேயே. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம் S Penல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு. அடுத்து மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் HDR தான் இருக்கும். HDR வீடியோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து HDR தான் இருக்கும். 720p. ஸோ 4K ஈஸியாக ப்ளே ஆகும். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அதுதான். ஸோ இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் நம்ம ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கர்வ்டான ஸ்க்ரீனில். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த S22 அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது S23 அல்ட்ராவில் வந்து இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி கேமிங்க்கும் இந்த இது வந்து நல்லாயிருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். டால்பி அட்மாஸும் இருக்குது. ஸோ குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்லி 70-30 தான் இதுவும் இருக்குது, 50-50 கிடையாது. ஆனால் ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு, எந்த வித இதுவும் இல்லை. ஸோ அடுத்தது கேமரா. ஸோ கேமரா தான் ரொம்ப இதுவாக ஹைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்னா அதே கேமரா செட்டப் தான் இருக்குது. ஆனால் மெயின் கேமரா வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி 200 MP மெயின் கேமரா இருக்குது. சாம்சங்கோட ஐசோசெல் HP2 சென்சார் ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த 200 MP இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பர்ச்சர் வேல்யூ இந்த வாட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் ஆக்கியிருக்காங்க. F1.8லேருந்து இந்த F1.7 அப்பர்ச்சர் ஆக்கியிருக்காங்க. அல்ட்ரா வைட் பொறுத்த வரைக்கும் அதே 120 டிகிரி அல்ட்ரா வைட் கேமரா தான். அதே மாதிரி 3x டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது, 10x டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. லோ லைட்டுக்கு தான் வந்து அதாவது மாதிரி 100x வந்து அந்த ஸ்பேஸ் ஜூம் அந்த ஆப்ஷனுமே இருக்குது. முக்கியமாக இதுக்கு தான் வந்து லோ லைட்டுக்கு தான் ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. ஸோ லோ லைட்டுக்காக நைட் மோடு, எக்ஸ்பர்ட்ரா, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்.
போர்ட்ரேட் வீடியோ. ஸோ போர்ட்ரேட் வீடியோ மேக்ஸிமம் ஃபுல் ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி கூட இருக்குது போர்ட்ரேட் வீடியோ. ஸோ அதே மாதிரி அந்த ஜூம்லேயே டெலிஃபோட்டோலேயே வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுக்கிற மாதிரி அந்த ஃபீச்சருமே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராலேயும் போர்ட்ரேட் வீடியோ இருக்குது. ஸோ அல்ட்ரா ஹெச்டிலேயே போர்ட்ரேட் வீடியோ இருக்குது. அடுத்தது நார்மல் வீடியோவில் 8K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபுல் ஹெச்டி வச்சா அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அல்ட்ரா வைடில் இந்த எல்லா கேமராஸ்லேயுமே வந்து அல்ட்ரா ஹெச்டி 4Kல வந்து அப்படியே ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயும் அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து அல்ட்ரா ஹெச்டி 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. S23 Ultra 1x Ultra Wide 3x 10x 100x போகுமா? ஸோ மேக்ஸிமம் வந்து 20x வரைக்கும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவுக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 4K 30 FPSல இந்த எல்லா மோட்ஸுமே அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. பண்ணிக்கலாம். பாஸ் ஆப்ஷனும் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ ரியர் கேமரா ஸோ 4K தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நார்மல் மோடில் 8K வரைக்கும் இருக்குது. போர்ட்ரேட்டில் வந்து 4K தான் மேக்ஸிமம். ஸோ ஹெச் டிடெக்ஷன் S22 அல்ட்ராவோட பெட்டராக இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆனால் 200 MP புது சென்சாரு லோ லைட்லலாம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. பார்ப்போம். S23 அல்ட்ராவோட ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட் வீடியோ ஸோ 4K 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. 4K வேறு இருக்குது. ஸோ லைவாக சேஞ்ச் பண்ண முடியும்ல அந்த இதெல்லாம். இது என்ன போக்கா ஃபேரா? கலர் பாயிண்ட் கிளிச்சு. ஸோ எஃபெக்டோட ஸ்ட்ரென்த்து கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக கண்டிப்பாக ப்ரைஸு இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 1,25,000 இருக்குது S23 அல்ட்ராக்கு. ஸோ கண்டிப்பாக காஸ்ட்லி தான். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா ஒர்த்து. ஸோ இப்போது ஃப்ளாக்ஷிப் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஐஃபோனு தவிர கண்டிப்பாக சாம்சங் S23 அல்ட்ரா ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் தான். அது தவிர S Pen ஸ்டைலஸு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் தான். கேமராவில் எந்த அளவுக்கு அப்கிரேட் இருக்குது, இது ஒர்த்தா அப்படின்ட்டு ஃபுல் ரிவ்யூவில் கூடிய சீக்கிரம் பார்ப்போம். இதோட கேமிங் வீடியோவும் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.